சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை ஏற்றுக்கொண்டு அவர் நியமித்த வழியை பின்பற்றி அந்த வழியின்படி போகும் பொழுது பரிபூரணமான வாழ்க்கை நமக்கு தரப்படுகிறது. அதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் மனுஷனுக்கு தெரிவு நிச்சயமாக உண்டு. தான் எந்த வாழ்க்கை அனுபவிக்க போகின்றதை அவனே தீர்மானித்து கொள்ள வேண்டும். அப்ப இது வேதனைக்குரிய ஒரு நிலைமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு தேவனால நியமிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துவதற்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக கிறிஸ்தவ வாழ்க்கையை மனுஷன் அறியாதிருந்தான், ஆனால் சாத்தான் நிர்மூலமாக்குகிறான் என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறியவே வேண்டும்.